ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும். அந்த வழியில உட்காராதீங்க, வழியில உட்காராதீங்க, உள்ள வாங்க. அனிதா எல்லாம் எழுப்பி உள்ள வாங்க, எல்லாம் எழுப்பி உள்ள வாங்க. ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம். பெண்கள் பகுதியில் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும். நல்ல கரங்களை தட்டி உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. வாழ்க வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா கரங்களை தட்டி வாயில தருது. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆண்டவர் அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரை உயர்த்துங்க. ஆண்டவரை உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் சத்தத்தை உயர்த்தி ஐயா வாழ்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி முடிஞ்சா ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. இறை மகனேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர், வாழ்க வல்லமை உள்ளவர், வாழ்க மரித்துயிர் தெழுந்தாரே. இறை மகனேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர், வல்லமை உள்ளவர். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. மரித்துயிர் தெழுந்தாரே. இறை மகனேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர், வாழ்க வல்லமை உள்ளவர், வாழ்க மரித்துயிர் தெழுந்தாரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஒரு வசனத்திற்கு வாசிங்க. மத்தேயு 21 அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது வாசிங்க பார்க்கலாம்.
மத்தேயு சுவிசேஷம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு. he was come into Jerusalem and all the city was moved. எப்படி போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? moved, அசைக்கப்பட்டதான். எப்படி? அந்த நகரமே அசைக்கப்பட்டதான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த காலத்தில் ஒரு 2 ஊர்வலம், பெரிய ஊர்வலம் நடந்தது. ஒன்று, கழுதையின் குட்டியின் மேலே நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராய் நடந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. துதிக்கிற விதமாய், அவர்களை உயர்த்துகிற விதமாய் இலைகளை போட்டாங்க. அதனால தான் நம்ம இந்த கையில் என்ன வச்சுருக்கோம்? குருத்தோலை வச்சுருக்கிறோம். இலைகளை போட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களோட வஸ்திரங்கள் என்ன பண்ணாங்க? விரித்தார்கள். இதற்கு தெரியுமா? கனத்தை கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த இலையெல்லாம் ஒரு சிம்பிளாக தான் யூஸ் பண்ணுறோமே தவிர, ஆனால் அவருக்கு கனத்தை கொடுக்கணும்னா வாய்களை திறந்த ஆண்டவரை உயர்த்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் ஊர்வலம். 2வது ஊர்வலம், அவரை சிலுவையில், நல்லா கவனிச்சுக்கோங்க, சிலுவையில் முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எது மேலே ஏற்றி கொண்டு வந்தாங்க? எது மேலே? கழுதை மேலே ஏற்றி கொண்டு வந்தாங்க. கழுதை மேலே யாரை ஏற்றுவாங்க? யாரை ஏற்றுவாங்க? பாவம் செஞ்சவங்களை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்களை, அவங்க தேவையில்லாமல் இப்போ தண்ணியில் கை வச்சுட்டாங்க, தண்ணியில் குளிச்சுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு குற்றத்தை பண்ணி என்ன பண்ணுவாங்க? அசிங்கப்படுத்துறதுக்காக ஏற்றுவாங்க. அதுக்கு தானே ஏற்றுவாங்க. ஊர்லலாம் சொல்லுவாங்க, என்னது, மொட்டை அடித்து புள்ளி வச்சு கூட்டிகிட்டு போவாங்களாம். ஆனால் நம்மளுடைய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், ஹல்லேலூயா, சரித்திரத்தை மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கழுதை மேலே ஏறி வராது. 2வது, அவர் சிலுவை சுமந்து வருகிறார். ஹல்லேலூயா. 2 ஊர்வலத்திலையும், ஆமென், ஹல்லேலூயா, இந்த உலகம் அசைக்கப்பட்டது. அந்த வசனம் சொல்லுது, இவர் யார் என்று கேட்டார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போவும் இந்த காலத்தில் பார்த்துருக்கீங்க, இந்த 1 மாதம் ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். ஆனால் எல்லா கூட்டத்துக்கும் முன்னாடியே சொல்லிடுவாங்க, யார் வரப்போறா, யார் பேச போறா, இவர் தான் வராரு, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே யாருன்னே சொல்லலை. ஆமென். நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவையில்லை. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்தா அந்த சிட்டியை அசைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து அந்த சிட்டியை அசைக்கப்படும். அதான் இங்கிலீஷ் அழகா சொல்லுது, and all the city was moved. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்பேற்பட்ட ஆச்சரியத்தின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முடிஞ்சா எழுந்து நில்லுங்க, இல்லைன்னா உட்கார்ந்து உங்களால் எப்படி ஆராதிக்க முடியுமோ ஒரு 2 நிமிஷம் 2 கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, 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 ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. உண்மையா சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, அல்லேலூயா, எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா புகழ்ச்சியும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா. இன்னொரு சத்தமா சொல்லுவோமா? இன்னொரு சத்தமா, ஹல்லேலூயா. மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக ஆண்டவரே.
தாவீதின் குமாரனே, அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறோம். ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா குனிந்து தூக்கி நீரே. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானே. சொல்லுங்க, சகல விதமான ஆறுதலை தருகிற தேவனே. துணிந்து தூயவரே, தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே, துதி உமக்கே. பாத்திரரே, துதி உமக்கே. பாத்திரரே, துதி உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உயர்த்தலாமா? ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காய் மரித்த ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஓ ராகா ராதா ராபா பாபா ராதா ராலா சிவி ரிபி ரிபோ. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே உண்டாவதாக. பாம்புடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே மீதமுள்ள ஆராதனை எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நின்றவாறே ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கையில் தஸ்மாங்கள் செலுத்தலாம். காணிக்கையில் தஸ்மாங்கள் கரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வானத்துக்கு நேரம் உயர்த்தி வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காணிக்கைகளும் தஸ்மாக்களும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இதை பெருக பண்ணுங்க, கொடுக்குற கரங்களை ஆசீர்வதிங்க. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, துதிக்கிறோம் இன்னும் நாங்கள் உற்சாகமாக கொடுக்கத்தக்கதாய், தேவனின் நாமம் மகிமைப்படத்தக்கதாய். அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அப்பா சுவிசேஷத்தின் வாசலுக்கு ஆண்டவரை திறந்திருக்க அது ஆண்டவரே, அதற்கு நாங்கள் செயல்பட இதை பயன்படுத்தக்கதாய் கிருபை பாராட்டுங்க. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு.
வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். துருத்தோலை கையில் எடுத்து துருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மீறித்து விட்டார், இயேசு காலாலே மீறித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அப்படியே கண்களை மூடி நம்மளோட தேசத்துக்காகவும் விசேஷமாக 5 மாநிலங்களில் நடக்கிற எலெக்ஷன்ஸ்க்காக ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி கண்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தாவீதின் குமாரனாக, மேசையாவாக, ஆண்டவரே உன்னதத்தின் தேவனாக இன்னைக்கு நீர் திருவுளம் பற்றினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. வெற்றியின் ராஜாவாக, தாழ்மையின் ராஜாவாக, ஆண்டவரே மீட்டெடுக்கிற ராஜாவாய் ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் உலாவி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்பா, சமாதானத்தின் ராஜாவாக ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நீர் உலாவ இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த 5 மாநில தேர்தலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிற அதிகாரம் உம்முடைய கையில் இருக்கு. எங்கள் தேசத்துக்கு நீர் என்ன முன்குறித்து வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அதை ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் வழியாக நீர் நிறைவேற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேசத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே தீமை கூறிய காரியத்தை என் கர்த்தர் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீதி கூறிய காரியங்கள், ஆண்டவரே தேசத்தின் வளர்ச்சிக்குரிய காரியங்கள், மக்களின் வளர்ச்சிக்குரிய காரியங்கள், இனங்களின் சமாதானத்துக்குரிய காரியங்கள் நடக்க என் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. அப்பா, ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரே அப்பா எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸஸ்க்காக, எலெக்ஷன் கமிஷனருக்காக, ஆண்டவரே எல்லா போல் பூத் ஆஃபீஸஸ்க்காக, ஆண்டவரே எல்லா ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே போலிங் ஸ்டேஷன்ஸுக்காக, ஆண்டவரே இதை ஆண்டவரே ஹல்லேலூயா ஓவர்சீ பண்ணுகிற ஆண்டவரே காவல்துறை, ஆண்டவரே ஹல்லேலூயா இன்னும் ஆண்டவரே லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆண்டவரே பாலிட்டிஷியன்ஸ் யாவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை நாவி தங்கட்டும். ஆண்டவரே நீதியாய் நடக்க, நேர்மையாய் நடக்க, ஆண்டவரே எந்த விதத்திலையும் ஏமாற்றங்கள், ஆண்டவரே பொய்கள், ஆண்டவரே எந்த விதத்திலையும் ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா திருட்டு காரியங்கள் நடக்காதபடி எம் தேவன் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அமைதியாக ஆண்டவரே சமாதானத்துக்குரிய வழியில நடக்க இருக்க போறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவன்
எங்கள் தமிழ்நாடுக்கு ஆண்டவரே தேவையான நல்லாட்சியை என் கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது மாற்றமல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய சபைக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா கூட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் அழிக்கிறோம் ஆண்டவரே. யாவரும் ஆண்டவரே தெளிந்த புத்தியோடு தைரியத்தோடு ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுத்த உரிமையை ஆண்டவரே நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி அதை என்ஃபோர்ஸ் பண்ண என் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. உம்முடைய தயவு என் தேசத்து மேல் இருக்கட்டும். சேமத்தை வரை பண்ணுங்க ஆண்டவரே. கிருபையாய் என் தேவன் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களை வழி நடத்தி எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பீராக. எல்லா துதி கனம் மகிமை புகழ்ச்சி மேன்மை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருங்க. கர்த்தர் ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்தை நிரூபி கவனமாக கவனிங்க. ஒவ்வொரு ஞாயிறும் நமக்கு 3 ஆராதனைகள் உண்டு. முதலாம் ஆராதனை 6 மணிக்கு, 2ஆம் ஆராதனை 8:30 மணிக்கு, மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது ரெகுலராக நடக்கிற ஆராதனை. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலையில் ஒரு ஆராதனை, சாயங்காலம் படக்காட்சி இருக்கும். ஆமென். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறும்படியாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லுவோம், ரெசரக்ஷன் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு ஆராதனை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரே ஒரு ஆராதனையாக நடக்கும். காலை 6 மணிக்கு ஆராதனை. அதில் வந்து கலந்து கொள்ளுங்க. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. வருகிற வெள்ளிக்கிழமை நல்லா வச்சுக்கோங்க. வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த நாளை நினைவு கூறும்படியாக அந்த நாளில் சர்வீஸ் நடக்கும். கட்டாயமாக என்ன பண்ணோம், எல்லாரும் வந்து கலந்து கொள்ளணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கட்டாயமாக வந்து கலந்து கொள்ளணும். கட்டாயமாக வந்து கலந்து கொள்ளணும். அதில் 4 குடும்பத்தார் வந்து தேவனோட வார்த்தையை கொடுப்பாங்க. அந்த 7 வார்த்தைகளை கொடுப்பாங்க. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம அன்றைய நேரம் குட் ஃப்ரைடே இக்னோர் பண்ணிடுறோம். உயிர்த்தெழுதலை, அதாவது ஈஸ்டர் சண்டேக்கு மட்டும் மொத்தமாக வந்துடும். ஏன்னா அதை வெற்றியாக பார்க்குறோம், இதை ஒரு தோல்வியாக பார்க்குறோம். ஆனால் என்னது, அதை விட பெரிய வெற்றி இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரித்து நம்மளை மீட்டு கொண்ட நாள் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தது அது அவருடைய எவர்லாஸ்டிங் பவரை காட்டுது. ஆமென். ஹல்லேலூயா. அது அவருடைய எவர்லாஸ்டிங் லைஃப்பை காட்டுது, நித்திய ஜீவனை காட்டுது, நித்திய ஜீவனை குறிக்குது. ஆனால் நம்மளை மீட்டு கொள்ளுகிற நாள் என்னைக்கு தான், அந்த குட் ஃப்ரைடே. ஆமென். ஹல்லேலூயா. அதை நினைவு கூறுகிறோம். ஆமென். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. நிறைய பேர் வந்து அதை வந்து அப்படியே துக்கமாக அப்படிலாம் இன்னும் கொண்டாட தேவையில்ல. ஆண்டவர் நம்மளை மீட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நாமும் மகிமைப்படுவதாக. சண்டே ஸ்கூல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு நடைபெறும். அதில் வந்து உங்கள் பிள்ளைங்க கலந்து கொள்வதை நிச்சயப்படுத்துங்க. வார நாட்கள் ஆராதனை குடும்ப ஆசீர்வாத ஜெபம் 7 மணிக்கு நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் இந்த வாரம் நடக்காது, ஆனால் ரெகுலராக நடக்கும். இந்த வாரம் நமக்கு எத்தனை மணிக்கு, 8:30 மணிக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. குட் ஃப்ரைடே சர்வீஸ் 8:30 மணிக்கு. வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளி ஆராதனை காலை 8:30 மணிக்கு. ஈஸ்டர் சர்வீஸ் நமக்கு காலை 6 மணிக்கு. ஆமென். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. குழப்பங்கள் வந்துச்சுன்னா தயவுசெய்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஒரே ஆராதனை தான் நடைபெறும். எலெக்ஷன்ஸ்க்காக 1ஆம் தேதியிலிருந்து 21 நாட்களுக்கு நம்ம சபையில் காலையில் 5:30 மணிக்கும் ஜெபம் நடைபெறும். மாலையில் 7 மணிக்கும் 6:30க்கு நடைபெறும். உங்களுக்கு நேரத்தை கொடுத்துருப்பாருன்னா என்ன பண்ணுங்கள், கட்டாயமாக அந்த ஒரு மணி நேரம் வந்து ஜெபிங்க. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இன்று மாலை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஊர்வலம் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு இன்றைக்கு மாலையில் நடக்கிற ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்துருங்க, எல்லாம் முஞ்ச பாருங்கள். நடந்தான் நல்லது. என்னது, சுகரு பிபின்ட்டு டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறாங்க, போமா போய் வாக்கிங் பண்ணுமான்னு சொல்கிறாங்க. நடந்தால் ஒன்றும் வராது. ஆமென். ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நடக்கும்போது ஒன்றுமே நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து நடந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிலுவையை சுமந்து நடந்தார்.
நம்ம மிஞ்சி போனால் ஒரு தண்ணி பாட்டில் தான் சுமந்து தான் நடப்போம். ஒரு கையில் ஒரு ஓலையை அம்மா தானே, ஓலை ரொம்ப வெயிட்டா, ஜூஸ் பாட்டில் அதெல்லாம் என்ன, அதெல்லாம் உங்களுடைய தேவைக்கு. ஆனால் மெயினாக பார்த்தோன்னா அந்த ஒரு பலகையும் ஒரு ஓலையும் தான் தூக்கிட்டு நடக்க போகிறோம். உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையை சுமந்துட்டு நடந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கட்டாயம் 4 மணிக்கு ஜெருசலேம் காலேஜுக்கு வந்துடணும். ஜெருசலேம் காலேஜ் கரெக்டாக அந்த வாசலில் வந்துடணும். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அங்கேருந்து அட்வென்ட் சர்ச் வரைக்கும் நடப்போம். முடிஞ்சுட்டு சிலர் ஈவினிங் சர்வீஸ்க்கு வருவாங்க. ஈவினிங் சர்வீஸ் நடைபெறும், ஆராதனை நடைபெறும். அதில் வந்து கலந்து கொள்ளலாம். அது முடிப்பதற்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சபையும் அட்வென்ட் சர்ச் தான் அது தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்குது. அதனால் என்ன பண்ணணும், நம்ம கட்டாயமாக வரணும். தயவு செய்து வாலிப பிள்ளைங்கள், சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுங்க, வரணும். உங்களை அதாவது தாய் தகப்பன் என்ன பண்ணுங்கள், தாய் தகப்பன் கட்டாயம் என்ன பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸை கூட நாங்களாம் மிஸ் பண்ணதே கிடையாது. அதனால் தயவுசெய்து புஷ் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு வெள்ளை அங்கி, ஆமென், முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை அங்கி, ஆமென். இதுவும் அப்படி தான். கழுதையை வந்து நம்ம எப்படி தள்ளி வச்சு பார்க்குறோமோ, உலகத்தில் வெள்ளை புடவை கட்டினா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் வெள்ளை புடவை கட்டினா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. வெள்ளை ஒயிட் ஷர்ட் போடுறது ஒன்றும் இல்லை, அவருடைய பரிசுத்தத்தை காட்டுறதுக்கு தான். ஆமென், அவருடைய பரிசுத்தம். நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு வாங்க. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையில் நம்மளுக்கு ஆயத்த மணி நடைபெறும். 2வது சனிக்கிழமை நம்மளுக்கு வாலிபர் ஜபம் நடைபெறும். அது மாத்திரம் 3ஆம் வாரம் 4ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை சுவிசேஷ பணி நடைபெறும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. கடைசியாக இந்த அறிவிப்பை கேட்டுக்கொள்ளுங்க. விபிஎஸ் வருகிற ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடைபெறும். உங்கள் பிள்ளைங்க கட்டாயமாக கலந்துக்கணும். பணங்காட்டு பக்கம் வெம்பேடு, அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணணுன்ட்டு என்கிட்ட பாஸ்டர் மாட்ட கேட்டுருங்க. கேட்டுட்டு கட்டாயமாக கலந்துக்கொள்ளணும். 5 வயசு தாண்டி இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. 15 வயசு வரைக்கும் என்ன பண்ணுங்க, கட்டாயமாக கலந்துக்கொள்ளுங்க. 15 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா பாஸ்டர் மாட்ட கேட்டு அந்த வாலண்டியராகவோ ஏதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பாருங்கள். வாலண்டியர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இன்றைக்கே பேர் எழுதி வச்சுட்டு போங்க. கடைசி நேரில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து நிறையா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. பேர் கொடுக்குறவர்கள் வருகிற சனிக்கிழமை என்ன பண்ணணும், எத்தனை மணிக்கு, 10:30 வருகிற சனிக்கிழமை ப்ளஸ் அடுத்த சனிக்கிழமை ப்ராக்டிஸ் காலையில் 10:30 மணிக்கு வரணும். கட்டாயமாக ப்ராக்டிஸ்க்கு வரணும். ஆமாம், ஹல்லேலூயா. சிறுவர் ஊழியத்தை ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஊழியம் ஸ்தாபிக்கும் போது ஃபஸ்ட்டு நடந்தது என்னது தான் சிறுவர் ஊழியம் தான். ஆமாம், ஹல்லேலூயா. அதுதான் ஒரு அஸ்திபாரமே. அதனால தான் சின்ன பிள்ளைங்களை என்ன பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒருவேளை விபிஎஸ்க்கு கொடுக்கணுன்ட்டு ஏவப்பட்டீர்கள் என்றால் பாஸ்டர் மாகிட்டையோ இல்லை எம்இ சிஸ்டர்ட்டி கொடுங்க. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். தேவனுடைய வார்த்தையை பாஸ்டர் கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி வர வைக்கலாமா? இன்னைக்கு இன்னொன்று போடணும். என்ன போடணும்? சொல்லுங்க பார்க்குறேன். 2 சேர்த்து சொல்லு. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அப்போனா இப்பொழுதே ரட்சின்னு அர்த்தம். இப்பொழுதே ரட்சியும் அர்த்தம். ஆகவே அதை நாம் அதாவது அதை நினைவு கூர்ந்து நாம் பவனியாக வந்தோம். ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக கொலோசேயர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம், கொலோசேயர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் வசனம் 13, 14, 15. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்சம் விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து
நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நல்ல பிதாவே, நம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த முழு உலகத்துக்கும் பாவத்திலிருந்து வெற்றி, சாபத்திலிருந்து வெற்றி, பிசாசின் பிடியிலிருந்து வெற்றி, எல்லா கொலை வரியிலிருந்து வெற்றி, மத வரியிலிருந்து வெற்றி, மொழி வரியிலிருந்து வெற்றி, ஜனத்துக்கு விரோதமாக அந்த வரியில் வெற்றி, இன்னும் கத்தாவே ஐயா கத்தாவை உள்ளான மனசில் முடியாமல் கத்தாவே அப்பா கத்தாவை நசுங்கி கொண்டிருக்கிற கசிந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான அப்பா வேதிலிருந்து வெற்றி கொடுக்கும்படியாக அந்த வெற்றி வெளியரங்க கொல்லமாகும்படியாக கத்தாவே இயேசு கிறிஸ்து அப்பா எருசலேம் வீதியில் கத்தாவே சாதாரண ஒரு கழுதை மேலே கத்தாவே ராஜாவாக வலம் வந்து முடிவிலே கத்தாவை எதெல்லாம் சுத்தம் பண்ணி சிலுவையில் போய் வெற்றி சிறந்து கத்தாவை இந்த முழு மனுக்குலத்துக்கும் மீட்பையும் ரட்சிப்பையும் கத்தாவை அபிஷேகத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் அது மட்டும் ஜெயமுள்ள வாழ்க்கையை கத்தாவை ஜெபத்தில் ஜெயம், துதிப்பதில் ஜெயம், வேதத்தை வாசிப்பதில் ஜெயம், வேதத்தை கைக்கொள்ளில் ஜெயம், சாட்சியில் ஜெயத்தை உண்டாக்கும்படியாக அப்பா நீ வெற்றி சிறந்திரு. அந்த வெற்றியின் மகிமை கத்தாவை இந்த நாளில் நாங்கள் கத்தாது ஆராய்ந்து பார்த்து நாங்கள் அந்த வெற்றியின் மகிமை சுதந்திரித்து நாங்கள் வெற்றியை வெற்றியாக இயேசுவை உலகத்துக்கு காண்பிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீ கிருபை பாராட்டம்னு செபிக்கிறோம். வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் தாய் தகப்பன் எல்லோரோடு இடைப்படுங்க, என்னோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவை, ஆமென். நாம் இந்த நாளிலே இந்த சிலுவை, அதாவது இந்த குருத்தோலை பவனி சொல்லி வந்தோம் அல்லவா? அந்த குருத்தோலை பவனி அது எதை வெளிப்படுத்துகிறது அல்லாவிட்ட எதை நினைவு கூற வைக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நினைவு கூறுதல். எதை நினைவு கூறுதல் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தன்னை ராஜாவாக வெளியரங்கமாக்கினார். என்ன ராஜா? இந்த உலகத்தில் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆண்டுட்டு போகிற ராஜாவா அல்ல. இந்த உலகத்தில் 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் உலகத்தில் ரொம்ப அதிகமாக ஆட்சி செய்தவர் இவர் தானா? யார்? ஹிட்லர் தானா? அவர் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாரா? 20 வருஷம் ஆட்சி பண்ணாராம். எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாராம்? 20 வருஷம் ஆட்சி பண்ணாராம். அந்த ஆட்சி கொடுமையின் ஆட்சி. ஒரு பெரிய இனத்துக்கு கொடுமையின் ஆட்சி, இன்னொரு இனத்துக்கு வெறி பிடித்த ஆட்சி, தங்கள் வெறியை வெளிப்படுத்துகிற ஆட்சி, இன்னொரு இனத்துக்கு கள்ள சந்தையிலே சம்பாதிக்கிற ஆட்சி, இன்னொருக்கு தங்கள் மொழியை மாத்திரம் பிரகடனப்படுத்துகிற ஆட்சி. அந்த ஆட்சி தங்கள் மொழியை மாத்திரம் பிரகடனப்படுத்துகிற ஆட்சி. அது மட்டும் இன்னொரு கதை எப்படின்னா, நிறையா விளிம்பினலை மக்களை ஒடுக்கி கொலை செய்த ஆட்சி அது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து ராஜாவாய் ஆட்சி செய்ய போகிறார். அவர் தான் ஆட்சி செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்த இது கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குற ஆட்சி. கொலைக்கு நியமிக்கப்பட்ட விடுதலையாக்குற ஆட்சி. அது மட்டுமல்ல, அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கிடந்த மக்களை உயிர்ப்பித்து அந்த மக்களை உன்னதத்திலே அவரோடு கூட யுகமாய் ஆட்சி பண்ண வைக்கிற ஆட்சி. அல்லேலூயா. அதை இவர் வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. அப்போ நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் எதையெல்லாம் வெற்றி சிறந்தாரோ அதை நீங்கள் வெற்றி சிறக்கணும். அவர் பேராசை வெற்றி சிறந்தார், பொருள் ஆசையை வெற்றி சிறந்தார், பண ஆசை வெற்றி சிறந்தார். அதை கவனிங்க. அது நான் ஆசைன்னு சொல்ல காட்டிலும் அது வெறின்னு சொல்லணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு வெறி இருக்குது. பண ஆசை என்கிற வெறி இருக்குது, பொருள் ஆசை என்கிற வெறி இருக்குது, சொத்து ஆசை என்கிற வெறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிறனை ஒடுக்கிற வெறி இருக்குது. நான் தான் இந்த ஊரில், நான் தான் இந்த வீட்டில், நான் தான், என்ன மிஞ்சி யாரும் இல்லை அப்படின்னு கூக்கர்லிட்டு பயமுறுத்துற அப்படிப்பட்ட வெறி இருக்குது. அது மட்டுமல்ல, மதுபான வெறி இருக்கிறது, போதை வெறி இருக்கிறது, இப்படி நிறைய வெறி இருக்குது. இப்படி எல்லா வெறியில் இருக்கிற ஜனங்களை இயேசு கிறிஸ்து இலவசமாய்
மீட்க வந்த ராஜா என்பதை வெளிப்படுத்துறதாங்க அந்த குருத்தோலை பவனி. அப்போ இதை நாம் அறிய வேண்டும், இதை நாம் புரிய வேண்டும், இதை நாம் உணர வேண்டும், இதை தெரிவிக்க வேண்டும். இதை நாம் அறிய வேண்டும், புரிய வேண்டும், உணர வேண்டும், அறிவிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும். அப்போ முதல்ல கவனிக்க வேண்டும், அறிய வேண்டும் என்றால் அர்ப்பணம் செய்யணும். அறிய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கணும். இப்போ பாருங்க, நம்ம எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலில் படிக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியா படிக்கிறாங்க? எல்லாரும் ஒரே மாதிரியா படிக்கிறாங்க? இல்லை, வித்தியாசம் படிக்கிறாங்க. என் 2 பிள்ளைங்க படித்தாங்க. நான் 2 பிள்ளைங்க சொன்னேன், நீங்கள் விரும்புகிற படிங்கப்பான்னு சொன்னேன். அப்போ எங்கள் பையன் சின்னவனோட பெரியவன் தான் அதிக மார்க் வாங்கினான் +2. எவனிங்க? சின்னவனை காட்டு பெரியவன் தான் அதிக மார்க் வாங்கினான் +2. அப்போ நான் சொன்னேன், டேய் வேணா நீ என்ஜினியரிங் படிச்சிட. சும்மா போங்க டேடி, அதெல்லாம் சும்மா அந்த கணக்கு போட்டு கிடக்கணும், அதெல்லாம் சும்மா கணக்கு போட்டு கிடக்கணும், கணக்கு போடல மாட்டேன், நான் சும்மா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன். அவனை பார்த்தேன், டேய் நீ என்ஜினியரிங்கே படின்னு சொல்லிட்டேன். அவன் என்ஜினியரிங் போய் சேர்ந்தவன், கவனிங்க, என்ஜினியரிங் போய் சேர்ந்தவன். அவன் வந்து ஃபஸ்ட் இயரில் போயிட்டு படித்தான். படிச்சுட்டு அவருக்கு பிடிக்கல பொறுத்துறது, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் மார்க்கு எக்கச்சக்கமாகிட்டார். ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக அரியர்ஸு, செகண்ட் இயர் ஃபுல்லாக அரியர்ஸு, தேர்ட் இயர் ஃபுல்லாக அரியர்ஸு. ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு கவனிங்க, நான் அதை படிக்கிற சொல்ல. ஃபஸ்ட் இயர் முடித்த உடனே அவர் நைஸாக அவங்க அம்மாட்ட சொல்கிறார், அம்மா என்னையும் வந்து எம்சிசியில் சேர்த்துருங்க, நான் சாதாரண ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி படிச்சிடுறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன்டா அவங்க அம்மா சொன்னாங்க, எதுக்கு போய் கஷ்டப்பட்டு அதெல்லாம் படிக்கலாம் வேண்டாம், விட்டுட்டு முடியனூர் பக்கத்தில் இந்த முடியனூர் சர்ச்சைக்கில் அதில் எதில் நிறைய கிரவுண்டு காலி கிடக்கு, அதை வாங்கி கொடுத்துட்றேன். ஒரு 100 எருவு மாடு, 100 பசு மாடு, 100 ஆடு, நல்ல ஆட்டு மந்தை மாட்டு மந்தை வச்சு அவன் ஆடு மாடு மேய்க்கட்டும் அப்படின்னு சொன்னேன். என்ன சிரிக்கிறீங்க? ஆடு மாடு மேய்க்கிறது தப்பா? நான் இப்படி தான் சொன்னேன், ஆடு மாடு மேய்க்கலாம், நீ ஒன்று படிக்கலாம், ஸ்கூலில் நீ காலேஜில் போக வேண்டாப்பா, படித்தா இன்ஜினியரிங் படிக்கலாம், காலேஜ் போக வேண்டாம், அவனுக்கு அங்கே ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போல்லாம் சீப்பு தான், 2004 ரொம்ப சீப்பு தாங்கலாம். அப்போல்லாம் வந்து ஒரு அதான் அங்கெல்லாம் குழின்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் குழின்னு தான் சொல்லுவாங்க. 3 குழி 1 செண்டு, 3 குழி 1 செண்டு, குழி 2000 ரூபாய் 3000 தான். 3 குழி வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சரி சொல்லிவிட்டேன். என்ன ஆச்சோ தெரியல, அவனுக்கு போய் சேர்ந்து படித்து கவனிங்க, ஒரே டைமில் ஒரே நேரத்தில் அத்தனை ரேஸ் கிளீன் பண்ணிட்டான், ஒரே சிட்டிங்கில் அத்தனை ரேஸ் கிளீன் பண்ணிட்டான். நான் என்ன சொல்கிறேங்க கவனிங்க, அதாவது அர்ப்பணிக்காவிட்டால் படிக்க முடியாது. அர்ப்பணிக்காவிட்டால் படிப்பில் சரி, குடும்ப படிப்பும் சரி, சமையல் படிப்பும் சரி, வீட்டை பெருக்கிற படிப்பும் சரி, சபைக்கு வர படிப்பும் சரி, சபையில் வந்து வார்த்தை கேட்குற படிப்பும் சரி, ஜெபிக்கிற படிப்பும் சரி, சாட்சி பார்க்குற படிப்பும் சரி, புருஷனுக்கு கீழ்ப்படுகிற படிப்பும் சரி, மனைவிக்கு கீழ்ப்படுகிற படிப்பும் சரி, பெற்றோரை மதிக்கிற படிப்பும் சரி, முதியவர்களை மதிக்கிற படிப்பும் சரி, மாமனார் மாமியாரை மதிக்கிற படிப்பும் சரி, அர்ப்பணித்தால் தான் செய்ய முடியாது. அர்ப்பணிக்க ஒன்றை கற்றுக்கொள்ள முடியாது. அப்போது நீங்களும் நானும் முதலாவது இந்த வெற்றியை நான் உணர வேண்டும், அறிய வேண்டும், தெரிய வேண்டும், அறிவிக்க வேண்டும் சொல்லி அந்த அர்ப்பணிப்போம் என்றால் நமக்கு இது தானாகவே வந்து. இன்னைக்கு அர்ப்பணிக்கிற கவனிங்க, இன்னைக்கு ஆரவார கூட்டம் நிறைய இருக்குது, அர்ப்பணிக்கிற கூட்டம் இல்லை. எங்கள் அம்மா அப்படிப்பாங்க, ஆனால் அம்மா கிட்டே உங்கள் அம்மா சாக்கடைக்காடா, அது அப்படி தான் வயசாகிடுச்சு போட்டோம். ஆனால் அர்ப்பணிச்சு என்ன பண்ணுவான், அம்மாவை போய் தூக்கி சுமப்பான், அப்பாவை தூக்கி சுமப்பான். கவனிங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட கூட்டம்லாம் இல்லையே, அர்ப்பணிக்கிற கூட்டம் இல்லை. கவனிங்க, இன்னைக்கு அப்படி அர்ப்பணித்தால் அது ஒரு லூஸு. கவனிங்க நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு அப்பா அம்மாவை ஒருத்தர் அர்ப்பணித்து கவனிக்கிறானா, ஒரு பொண்ணோ பையனோ கவனிக்கிறானா, அது ஒரு லூஸு. அது எப்போ அப்பான்னு சொல்லும், எப்போ அம்மான்னு சொல்லும், அது ஒரு லூஸு. அது எப்போ மாமியார் தான், மாமியார் சேலை பாரு, இதெல்லாம் போய் பாரு, இதை பாரு, மாமியார் சேலை இப்படி சரி நல்ல மருமா இருக்கான்னு வச்சுக்கலாம், மாமியார் சொல்ல கேட்பா, அது இன்னொரு சொல்லும், இது ஒரு லூஸு, இது மாமியார் சொல்லி கேட்கும் பாரு, மாமியார் சொல்லி கேட்க லூஸ் தான் பாரு. கவனிங்க, அவன் மாமியார் சொல்லுக்க லூஸ் இல்லை, அவள் குடும்பத்தை தன்னை அர்ப்பணித்திருக்கிறாள். மாமியார் கேட்பது லூஸ் இல்லை, குடும்பத்தை. அப்போ கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தார்.
இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்ப எதுக்கு தெரியுமா? இந்த முழு மனுக்குலத்துக்கும் மீட்பை உண்டாக்குறதுக்கு இவர் தாழ்மையின் கோலம் எடுக்க வேண்டும். வாசிங்க சகரியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ 9ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதைக்குட்டிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். யாரெல்லாம் கழுதை மேல சவாரி பண்ணியிருக்கிறீங்க? கழுதை மேல சவாரி பண்ண யாரா இருக்கிறீங்க? கழுதை மேல ஏறினது நான் ஏறி இருக்கேன். நான் கிராமத்தில் இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது, ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும்போது கழுதை மேலே ஏறி இருக்கேன். அந்த கழுதை மேலே ஏறினா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் இருக்கும். ஒருத்தனை ஏற்றி விட்டுவானு கொடுத்துட்டு கழுதை மேலே போகிறேன் கழுதை மேலே போகிறேன். அது என்ன தெரியுமா? அந்த கழுதை சாதாரண கழுதை கிடையாது. சில கழுதை என்ன அப்படி ஒரு பண்ணிட்டு அப்படி இங்கே பாருங்க, இப்படி இந்த பின்னங்கால எத்து பாருங்க, என்ன எத்திடுச்சு. அப்படி நான் கொஞ்சம் தான் பழைச்சேன். உயிர் நிலையில் படுறதுக்கு கொஞ்சம் தான் பழைச்சேன். நமக்கு தெரியாது, சின்ன பையனில் தெரியாது. எல்லாரும் கும்பலில் போனேன், நானும் கும்பலில் போனேன். அவன் ஒருத்தர் ஏறினா நானும் ஏறினேன். அவன் அந்த கழுதை ஒன்றும் பழிச்சு அது வந்து சும்மா சப்பானி கழுது, அது பாட்டு போகுது. நான் ஏறின கழுது அது துள்ளு போட்டு போகுது. அது கீழே தள்ளி ஓட்டு வரும்போது விட்டு பாருங்க. அன்னைக்கு தான் தெரியும் கழுதை சேட்டை அன்னைக்கு தான். அப்போ கவனிக்க வேண்டும், கழுதையில் ஏறினா ரொம்ப அவமானம், இழிவு, தப்பு செய்தான்னு அர்த்தம். கிராமங்களில் கவனிங்க, ஒரு பெண்ணை கெடுத்துட்டான், ஒரு பெண் தவறு, பெண்ணை கெடுத்தாலும் சரி, ஒரு பெண்ணு தவறு பண்ணிட்டாலும் சரி, அந்த ஆண் கிடைக்கல, இந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க? மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்து கழுதையில் என்ன பண்ணுவாங்க? ஊர்வலம் விடுவாங்க. இதெல்லாம் இப்போ இல்லை. இதெல்லாம் 180 வருஷத்துக்கு முன்னாடி, 70 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா ஊரில் அப்படி ஒருத்தர் பண்ணாங்க. நான் பார்த்துருக்கேன். கவனிங்க, அப்போது இங்கே இவர் வருகிறார், கழுதை மேலே ஏற. அப்படி கவனிங்க, மிகவும் இழிவான பயணத்துக்கு பயன்படுகிற அப்படிப்பட்ட ஒரு வாகனத்தின் மேல் ஏறி வருகிறார். குதிரை மேலே வந்து என்ன தெரியுமா அர்த்தம்? பண்ணையார்னு அர்த்தம். குதிரை மேலே வந்து நாட்டாமன்னு அர்த்தம். குதிரை மேலே ஊர் தலைவர்னு அர்த்தம். குதிரை மேலே வந்து ராஜான்னு அர்த்தம். குதிரை மேலே வந்தால் ராஜான்னு அர்த்தம். கழுதை மேலே வந்து என்ன அர்த்தம்? கழுதை யார் வச்சிருப்பா? துணியை வெளுக்கிறவர்கள் சொல்லணும், துணியை துவைக்கிறவங்க சொல்லணும். அந்த பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த பேரெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. கவனிங்க, நம்ம இப்படி சொல்லியே பழக்கம் நமக்கு. அவங்க துணியை நமக்காக துவைத்து சுத்தம் பண்ணி தருகிறவர்கள். அதற்காக அந்த துணியை சுமந்து போகணும். அது மட்டுமல்ல, அதற்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, உவர்மண் ஒன்று வச்சுருப்பாங்க. உவர்மண், பைபிள் உவர்மண் அப்படின்னு அந்த உவர்மண் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து அந்த தண்ணியில் அந்த மண்ணில் தண்ணி போட்டு கலக்கி அதை அந்த துணியை மிக்ஸ் பண்ணி அதை வந்து வச்சு எரிப்பாங்க. அது ஒரு கீழே வந்து இது வச்சு அந்த ஒரு ஆவி போட்டு அது மேலே வச்சு எல்லாத்தையும் அவிப்பாங்க. அவிச்சதுக்கப்புறம் அந்த அவிச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஏரியிலையோ அல்லாவிட்ட குளத்துலையோ அல்லாவிட்ட ஆற்றுலையோ அங்கே போடுவாங்க. அப்படியே போட்டு துவைப்பாங்க. கும்பலாக போட்டு துவைப்பாங்க. 4 பேர் 5 பேர் துவைப்பாங்க. துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நடந்துச்சு, நம்ம சென்னையில் நடந்து எங்கே தெரியுமா? முதல்ல சைதாப்பேட்டையில் நல்ல தண்ணி போகும்போது நடந்துச்சு. சைதாப்பேட்டை ஆற்று நடந்தது, அடையாறு ஆற்று நடந்துச்சு. இப்போ நடக்குதான். இப்போ அதெல்லாம் என்ன ஆகி போச்சு? இப்போ கூவாரி போச்சு, உங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ அந்த மாதிரி இப்போ எல்லாம் மெஷின் ஆகி போச்சு. இப்போ என்ன ஆகி போச்சு? மெஷின் ஆகி போச்சு. ஆனால் கவனிக்க வேண்டும், அப்படி துவைக்கிற துணி வெள்ளை வெளியேன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? வெள்ளை வெளியேன்னு இருக்கும். சரி, இப்போ அங்கே போக வேண்டாம். அப்போது கவனிக்க வேண்டும், சமுதாயத்தில் மிகவும்
எளிமையான வேலை செய்கிறவர்களுக்கு அடையாளத்துக்கு பயன்படுத்துது. அவங்க வந்து பயன்படுத்த வாகனம். அது மட்டும் இல்லை, சமுதாயத்தில் மக்களை இழிவுபடுத்துவதற்காக, ஜனங்களை இழிவுபடுத்துவதற்காக ஒரு தோற்றத்தை உண்டாக்குற ஒரு வாகனம். அப்போ இயேசு கிறிஸ்து, கவனிங்க, இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட வாகனத்தை பாருங்க, கழுதை. இதை முன்குறித்து இதை தீர்க்கதரிசி சொல்றாங்க, சகர தீர்க்கதரிசனமாக சொல்லப்படுது. அப்போ உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து ஈன கோலம் அடைந்தான்னு பைபிள் சொல்லி ஏசாயில சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயில 53 சொல்லப்பட்டிருக்கு. வேணா அதை வாசிக்க லேட் ஆகிடும். ஈன கோலம் அடைந்து. அப்போ நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, அறிவிக்க வேண்டியது தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த முழு மனு குலத்துக்காக ஈன கோலம் எடுக்கிற அந்த பவனி தான் என்ன பவனி? இந்த பவனி. அப்போ இதை இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அர்ப்பணித்தார். நீங்களும் நானும் இதை நான் இந்த உலகத்தை தெரிவிப்பதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறது. அப்போ இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். அதனால் என்ன பண்ணாங்க பாருங்க, அந்த அப்படி இயேசு கிறிஸ்து வரும்போது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள், குருத்தோலையத்தை போட்டாங்க. அது மட்டுமல்ல, என்ன பண்ணாங்க, அதை தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று என்ன பண்ணாங்களாம்? சத்தமாக சொன்னாங்களாம். இது நீங்கள் வாசிக்கணும்னா மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். அதே போல் மார்க் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். அப்போ லூக்கால 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். நான் அதெல்லாம் வாசித்து சொல்ல போகிற லேட் ஆகிடும். கவனிங்க. அப்போது இது அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது கவனிங்க, அப்படி சொல்லும்போது அந்த நாட்களில் உயர் பதவியில் இருக்கிறவர்கள், அந்த நாட்களில் உயர் பதவியில் இருக்கிறவர்கள், அந்த நாட்களில் உயர், கவனிங்க, இப்போ நிறைய கவனிங்க, இப்போ இன்னைக்கு வந்து சபையெல்லாம் பதவி மோகத்தில் இருக்குது. நல்ல கவனினா, நான் துக்கத்தோடு சொல்லுகிறேன், நான் ரொம்ப துக்கத்தோடு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து, கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய அர்ப்பணத்துக்கு பதிலாக பதவி மோகத்தில் இருக்குது. நிறைய சபைகள் இருக்குது. இப்போ நான் இது வரைக்கும் நம்ம சபையில் இல்லை, நான் செத்த பிறகு என்ன ஆகுது தெரியல. கவனிங்க. அப்போது கவனிக்க வேண்டும், சபை என்ன 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 பதவியில் போகுது? நான் அவர், நான் இவர், நான் அவர், நான் இவர், அப்படி போகுது. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட கூட்டத்தாரெல்லாம் வந்து அவரை கேட்குறாங்க, இவர்களை அதட்டும். என்ன சொல்கிறாங்க? இவர்களை அதட்டும் சொல்ற. அவர் அதுக்கு பதில் எப்படி தெரியுமா சொல்கிறாரு? பாலகர் வாயினால் துதி உண்டாக்குவார் என்று வேதத்தில் வாசிக்கவில்லையா? அப்போ கவனிங்க, அவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள். நல்ல கவனிங்க, அவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள். இப்படி அதாவது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் வருகிற தேவனுக்கு ஓசன்னான்னு சொல்லும் பொழுது, அல்லேலூயா ஓசன்னான்னு சொல்லும்போது அவர்கள் சொல்கிறாங்க அதட்டும். சொல்லும்போது இவர் சொல்லுகிறார், பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணுவார் என்று வேதத்தில் வாசிக்கல. சங்கீதத்தில் 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது. அது சங்கீதம் 118ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கவனிக்க வேண்டும். அப்போது இதை அவர் சொல்லும்போது அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க, இவளை அதட்டும் அதட்டும். அப்போ சொல்ல, நீங்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்று சொல்லியிருக்கிறது என்று. அப்போ கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து முதலாவதாக பதவி வெறி பிடித்தவர்களுக்கும், அது மட்டும் பேராசை பிடித்தவர்களுக்கும், அது மட்டுமல்ல பிதாவின் சித்தத்தை அறியாதவர்களுக்கும், அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க, கொலோசியர்ல 3ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க, 15ஆம் வசனத்தை பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, அப்படி சொல்றாரு. பார்த்தீங்களா? இந்த துரைத்தனத்துக்கும் இந்த அதிகாரமும் எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தாங்க அங்க பாருங்க. ரோமருக்கு நிருபத்தில் 13ஆம் அதிகாரம், அந்த துரைத்தனங்களும் அதிகாரம் எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தாங்க பாருங்க. ரோமர் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அங்க சொல்லும் பாட்டு பாருங்க. அதாவது 3ஆம் வசனத்தை பாருங்க. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். என்ன சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்து காலத்தில் நடந்தது சொல்றார். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்லை பாருங்க, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நல்ல கவனிங்க, அதிகாரிகள் தீமை செய்கிறாங்க, அதிகாரி துர்க்கிரியை செய்கிறாங்கன்ட்டு நம்ம அதிகாரில் திட்டப்படாது, நம்ம அதிகாரில் திட்டப்படாது. ஆனால் நம்ம திட்டுறோம். என்னை சேர்த்தான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம்? திட்டுறோம். நமக்கு பிடிக்காத வந்தால் திட்டுறோம்.
ஏன்னா நமக்கு பிடிக்கல, நம்ம ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணுறோம், நம்ம ஒரு கொள்கையை பின்பற்றுறோம், வேத வசனத்தை பின்பற்றல. வேத வசனத்தை பின்பற்றும் போது அதாவது அதிகாரத்துக்காக நம்ம பயப்படுவோம், அதிகாரத்தை திட்டக்கூடாது. ஏன்னு சொல்லுமா, அதாவது கர்த்தர் சொல்றாரு, அவன் நான் நியமித்த தேவனுடைய ஊழியக்காரன். அப்போனா நம்ம நாட்டில் இப்போ எலெக்ஷனில் வந்து யாராவது தேர்ந்தெடுத்து வந்தால் யாருன்னு சொல்லணும், நம்ம யாரும் சொல்லணும், நம்ம என்ன சொல்லணும், யாருன்னு சொல்லணும் அவங்களெல்லாம். நம்ம அப்படி சொல்கிறோமா? ஏதோ கோல்மாலியா, ஏதோ கோல்மால். அப்படின்னா எப்படி வர முடியும்? இப்படி தானே கருத்து கணிப்புலாம் சொல்லிச்சுது, இப்படி தானே கருத்து கணிப்புலாம் சொல்லிச்சு. கவனிங்க, கருத்து கணிப்பு 1000 சொல்லும், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு ஒருவேளை அவள் அநீதியாக இருந்தால் அவருக்கு கணக்கு கொடுக்கணும், நமக்கு கணக்கு கொடுத்தவள். அப்போ இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அப்படிப்பட்டவர்கள் நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கும் போது அவர்களை தூண்டுகிற இந்த கூட்டம், நறுக்கிரியை செய்யாமல் துர்க்கி செய்கிற கூட்டத்தை கர்த்தர் அகற்றி போட்டுருவார். இதை நம்புறீங்களா? இதை நம்புறீங்களா? நம்புனங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களுக்கு கவனிங்க, இயேசு நற்கிரியைக்கு வந்தார், இயேசு நன்மை செய்ய வந்திருக்கிறார். கவனிங்க, இயேசு நற்கிரியை செய்ய வந்தார், இயேசு நன்மை செய்ய வந்திருக்கிறார், இயேசு மீட்க வந்திருக்கிறார், இயேசு ரட்சிக்க வந்திருக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசுபடியிலிருந்து, அது மட்டும் கொடிய நோயிலிருந்து, எல்லா விதமாக அதாவது மரணத்துக்கு எதிரான நோயிலிருந்து, அதாவது தீர்க்க முடியாத நோயிலிருந்து, தீராத வியாதியிலிருந்து மக்களை விடுவிக்கிறது அவர் செய்கிறார் சொல்லி அவர் வந்திருக்கிறாரு. அதற்கு எதிர்த்து நிற்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். இது அதான் துர்க்கிரியை சரி அதிகார கூட்டம். அப்போ கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு, இயேசு சுவிசேஷத்துக்கு எதிரிகள் இன்றைக்கல்ல, இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை மிரட்டியிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை மிரட்டியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. இயேசு தனக்காக நியமிக்கப்பட்ட அந்த திட்டத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, எபேசியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாயிருந்த, அப்ப அங்க உங்களை என்ன பண்ண விடுவித்தாரா, உயிர்ப்பித்தாரா? விடுவித்து. அப்ப கவனிங்க, இங்க கொலோசியர் நம்ம பார்த்தோம் அல்லவா, கொலோசியர் என்ன பார்த்தோம், அங்க அழகா பாருங்க, அந்த கொலோசியர் பாருங்க. அதாவது துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலம் ஆக்கி, அப்படி என்றால் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து ஜெயித்தார், ஜெயித்துட்டார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட நான், இயேசு கிறிஸ்து அர்ப்பணித்தது போல இயேசு கிறிஸ்து பிதாவின் சுத்தமாகிய வேத வார்த்தைக்கு எழுதப்பட்டபடியே தேவகுமாரன் செல்கிறார். அழகவாசர் வசனம் எழுதப்பட்டபடியே, எழுதப்பட்டபடி. அப்போ பிதா குறித்த முன் குறித்த அந்த எழுத்து, அந்த எழுதப்பட்ட வார்த்தைப்படியே போகிற. அப்போ நீங்களும் நானும் அன்றாட வாழ்க்கையில் இந்த வேத வசனம் எதற்கு எழுதி கொடுக்கப்பட்டதோ அதன்படியே நாம் போவோம் என்றால், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து எப்படி அர்ப்பணித்து ஜெயித்தாரோ, உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். மரணத்தின் பிடி இருக்கிற மக்களை என்ன பண்றார், விடுதலையாக்குகிறார். இன்னைக்கு இயேசு நாம சொன்னா என்ன நடக்குது? கவனிங்க, ரெண்டு வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மும்பையில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பால் தினகரன் அந்த சகோதரர், அவருடைய மனைவியும் அந்த மகனும் வந்து மும்பையில் ஒரு மீட்டிங் பேசியிருக்கிறாங்க. அப்போ எக்கச்சக்கமான அற்புதம் நடந்திருக்கு. இப்போ எக்கச்சக்கமான அற்புதம் நடந்திருக்கு. அந்த அற்புதத்தை கண்டவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, இவர் வந்து எப்படி பண்ணுறாரு, இவர் வந்து மெஸ்மரிசம் பண்ணுறாரு, ஹிப்னாட்டிசம் பண்ணுறாரு, அதாவது என்னது கருப்பு மேஜிக் பண்ணுறாரு. அப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, பில்லி சூன்யம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க சொல்லி பேப்பரில் படித்தேன், டிவியில் வந்தது. அப்போ கவனிக்க வேண்டும், இன்றைக்கும் அர்ப்பணித்தவர்களை கொண்டு கர்த்தர் அதிசயம் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இன்னும் அர்ப்பணிக்காதனால்தான் நம்மை கொண்டு அற்புத அதிசயம் நடக்கலை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ அர்ப்பணித்தால் கவனிக்க வேண்டும், யார் அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்களுக்கு முதல் வருவது பாடு, இரண்டாவது வருவது வசைச்சொல்,
மூன்றாவது இழிவான சொல், அவமரியாதை, அசிங்கப்படுத்துதல், அதாவது உண்மைக்கு புறம்பான வார்த்தை பேசுதல். நமக்கு நேராக உண்மைக்கு புறம்பான, உண்மைக்கு எதிரான வார்த்தை நமக்கு நேராக சொல்லுதல். அதாவது நம்ம சரியான சொல்ல போல அப்படிப்பட்ட கூற்று, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பரப்புறது, பொய்யான வார்த்தைகளை பரப்புறது, இதெல்லாம் நமக்கு விரோதமாக வரணும். வந்தால் நான் அர்ப்பணித்துக்கிட்ட அர்த்தம். அப்படி வராவிட்டால் அர்ப்பணித்த போல பாசாங்காட்டுன்னு அர்த்தம். ஹலோ, என்ன இது பாஸ்டர் ஒன்று புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு தான் தோணும். இயேசு கிறிஸ்துவை போல அர்ப்பணிப்போம் என்றால் இதெல்லாம் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து தோற்று போகவில்லை. இயேசு கிறிஸ்து ஜெயித்தார், நீங்களும் நானும் ஜெயிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரியுது, எனக்கு தெரியுது, நான் தெரியுது, பேச மாட்டேன், உன்னை பற்றி சொல்ல மாட்டேன். கவனிங்க. அப்போது நான் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், அங்கே 2 பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. கவனிங்க. அப்போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எப்படி இருக்க வேண்டும்? அர்ப்பணிக்கணும். கவனிங்க. மரியாள், கன்னி மரியாள் தன்னை அர்ப்பணித்தாள். அவளை அர்ப்பணித்ததுனால தான் இயேசு உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கவனிங்க. ஒரு நம்ம ஊரில் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? இன்னைக்கு சொல்கிறாங்களே இல்லையா? கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆகுது, குழந்தை பற்றிச்சு. கல்யாணம் ஆகி 8 மாதம் ஆகுது, குழந்தை போச்சு. அது ப்ரீமெச்சூராக பிறந்து, அது ஜனது இப்போ 1 மாதத்து கூட பிறந்திருக்கோம். 6 மாதம் குழந்தை பிறக்காதா? என்னுடைய மனைவியோட சொந்த அக்கா பொண்ணுக்கு 7 மாதத்தில் குழந்தை பிறந்துச்சு. 7 மாதத்தில் குழந்தை பிறந்துச்சு. 3 மாதம் அந்த 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 10 மாதம் வரைக்கும் அந்த இன்குபேட்டரில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பல லட்சம் செலவு பண்ணாங்க. இன்னைக்கு அவள் டாக்டராக இருக்கா. கவனிங்க. நம்மலாம் பாருங்கள், நம்ம எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம கவனிங்க. இயேசு கிறிஸ்து அர்ப்பணிக்கிறார், தவறாய் சொல்லுகிறார்கள், அதை கேட்காம பிதாவை நோக்கி பார்க்கிறார். கவனிங்க. இப்போ நீங்களும் நானும் அர்ப்பணிக்கும் போது நம்மை தவறாய் பேசுவார்கள், பேசணும். அப்போ யாரை பார்க்கக்கூடாது? தவறாய் பேசுவதை பார்க்கக்கூடாது. யாரை பார்க்க வேண்டும்? வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் ஒத்தாசை ஒரு பருவத்தின கண்களை எடுப்பேன் என்றால் என்னை அவர் என்ன தெரியுமா, அழகா நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்துவார். நம்ம அப்படி பார்க்கறது இல்லை. இப்போல்லாம் நம்ம என்ன, ஆண்டவர் நமக்காக டீ வாங்கி கொடுத்தேன், உமக்காக காபி போட்டு கொடுத்தேன், உமக்காக சோறு போட்டேன், உமக்காக எல்லாம் பண்ண ஆண்டவர், என்னை இப்படி திட்டுறாங்க ஆண்டவர். அடப்பாவி, காஃபி டீ கொடுத்ததுக்கு இதுவா? காஃபி டீ கொடுத்ததுக்கு இதுவா? சோறு போட்டது. அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? எவ்வளோ கொடுமையை தாங்குறாரு, எவ்வளோ அசிங்கத்தை தாங்குறாரு. இல்லை கவனிக்க. அந்த 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 இயேசு கிறிஸ்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வர்றாங்க. பிடிக்க வரும்போது இயேசு கேட்குற, யாரை தேடுகிறீர்கள்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் சொன்ன இயேசுவை தேடுறேன்னு சொல்கிறாங்க. நான் தான்பான்னு சொன்னேன். வேறு 2 பேர் சொன்னேன், நான் தான்பான்னு சொன்னார். எல்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாம் என்ன பண்ணுறான்? தமால் பண்ணுறான். பிள்ளை யார் அவன்லாம்? போலீஸ் கிடையாது. ரோம பேரசுள்ள என்ன, யார்? இராணுவ தலைவர்கள், இராணுவ அதிகாரிகள், 10 கேள்வன் தான். கவனிங்க. நம்ம வந்து அப்படியா சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? நான் தானே சொல்லுவோம். ஏங்க, அந்த மனுஷனா அப்பவே போயிட்டாருங்க. யாரு? பாஸ்டர் அருள்தாஸா? அவர் அப்பவே போயிட்டு வெளியே போயிட்டாருங்க, வீட்டில் இல்லைங்க, எப்போ வெளியே போயிட்டாருங்க. இல்லை, நான் பார்த்தேன். இப்போ அவர் தம்பிங்க, அவரோட வெளியே போயிட்டாருங்க. யாரை பார்த்தா? இராணுவத்தை பார்த்து இல்லை. யாரை பார்த்து? போலீஸை பார்த்து. ஆனால் அவர் எப்படி சொல்ல பாரு, நான் தான்ப்பா, என்னப்பா எல்லாம் பொத்து. அப்போ எவ்வளோ பவர், எவ்வளோ வல்லமை, எவ்வளோ ஆளுமை. கவனிங்க. அதெல்லாம் அவரை பயன்படுத்தவே இல்லையே. இப்போ நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. நான் கூட ஒருத்தரை பயன்படுத்தினேன். 1993 ஒருத்தர் பயன்படுத்தினேன்.
என்ன பண்ணார், அவர் வந்தார், என்னை பார்த்தார், பார்த்து கேட்டு ரசிக்கப்பட்டிருக்கலான்னு கேட்டார். நான் பாஸ்டர், நான் சர்ச்சில் பாஸ்டராக இருக்கேன், என்னை பார்த்து கேட்குறேன் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னார். அப்படி தானே சொல்கிறேன், அப்படி தான் எல்லாம் நானும் சொல்கிறேன், எல்லோரும் அப்படி தான் ரசிக்கப்பட்டு சொல்லுங்க. ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்களா? ஆமாம், இப்போ ஞானஸ்தானம் பெற்றேன். அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? அபிஷேகம் பெற்று சொல்கிறாங்க சொல்கிறேன். அப்படி கேட்டே இருந்தார். கேட்டே இருந்தோடனே மறுபடியும் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன். உனக்கு அவரை தெரியுமா, இவரை தெரியுமா, அவர் ஒரு இதுலேருந்து வந்திருக்காரு, அவரை தெரியுமா, அவர் தான் தலைவர், அவரை தெரியுமா, இவரை தெரியுமா, எனக்கு அவர்கிட்ட போய் கேளு, நான் யாருன்னு கேளு, அவரை போய் நான் யாருன்னு கேட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை காட்டு ஒரு 15 வயசு பையன் வந்து என்னை கேட்குறான். அப்போது 1993 கேட்குறான். அப்போ கவனிங்க, எனக்கு என்ன வந்துச்சு, கோவம் வந்துச்சு. இப்போ வார்த்தையை வெளிப்படுத்தாமல் என்ன பண்ணேன், நான் யார் இப்போ யாரை கேளு, உங்கள் தலைவர்கிட்ட போய் கேளுறான்னு. அப்போ இன்னொருத்த வந்தான், அதே இன்னொருத்த வந்தான். நான் சொன்னேன், டேய் நான் ஊழிய செய்வதுக்கு அட்டுழி செய்ய வரல, நான் என்ன வந்திருக்கிறேன், ஊழிய செய்வதுக்கு அட்டுழி செய்ய நான் சொன்னதான் சொல்ல. கவனிங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து பதிலே பேசலை. அப்போ கவனிக்க வேண்டும், வெற்றி சிறக்க வேண்டும் என்றால் நம்முடைய மாம்சத்தில் வருகிற உணர்ச்சிகளில், மாம்சத்தில் உணர்வுகளில் வர்ற வார்த்தையை சொல்லவே கூடாது, பேசவே கூடாது. இப்போ நம்மள என்ன பண்ண தெரியுமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நான் பொறுத்து பார்க்குறேன், சாது பிறண்டால் அப்போ காட்டுக்கு போய் பேசு. நீ வீட்டில் எல்லாம் பேசுகிற, சாது பிறண்டால் காடு கொள்ளாதான் பேச்சு பாருங்க. கவனிங்க, இந்த மாதிரி சவுடால் பேச்சு, இந்த மாதிரி வெட்டி பேச்சு, இந்த மாதிரி பேச்செல்லாம் இயேசு கிறிஸ்து எங்கேயும் பேசவே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து அர்ப்பணித்ததினால் நடந்தது என்ன, இன்றைக்கு முழு உலகத்திலும் வாசிங்க பார்க்கலாம், முழு உலகத்தில் என்ன நடந்துருக்கு பாருங்க. இயேசு எப்படி அர்ப்பணித்தா இருப்பாருங்க. பிலிப்பியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து அர்ப்பணித்ததனால் என்ன தெரியுமா, நாமெல்லாம் இயேசுவை கர்த்தர்னு சொன்னா அது பிதாவுக்கு மகிமையா. நம்ம இப்ப அப்படி சொல்றது இல்லையா, நம்ம இயேசுவை கர்த்தர்னு சொல்லணும், இயேசுவை ஆண்டவர்னு சொல்லணும், இயேசுவை மீட்பர்னு சொல்லணும், இயேசு வைத்தியர்னு சொல்லணும். ஒரு பாட்டு இருக்குல்ல, இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர், அந்த இயேசுவே இரட்சகர், அந்த இயேசுவே மீட்பர், அந்த இயேசுவே வைத்தியர், அந்த இயேசுவே சீக்கிரமாய் வரப்போகிற மணவாளன். அப்படி பாடுறோம் அல்லவா, இங்கே பாருங்க சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நாம் அப்படி சொல்லுவோம் என்றால் அது யாருக்கு மகிமையா, பிதாவாகிய தேவனுக்கு மகிமை. அப்போ மகிமை உண்டாகும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணணும். அப்போ இந்த உலகத்தில் நாவு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவெல்லாம் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கை பண்ணா அது பிதாவுக்கு மகிமை. அப்போ பிதாவுக்கு மகிமை சேர்ப்புக்கு தாங்க அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். நீங்களும் நான் யாருக்கு மகிமை சேர்க்க அர்ப்பணிச்சிருக்கிறோம்? பிதாவுக்கு மகிமை சேர்க்க. அப்போ பிதானால் என்ன? பிதானால் எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றை படைத்தவர், எல்லாவற்றை ஆளுகை செய், சர்வத்தை ஆளுகை செய்கிறவர், சர்வத்தை தாங்குகிறவர், சர்வத்தை போஷிக்கிறவர், சர்வத்தை வியாபிக்கிறவர், சர்வ லோகத்துக்கு அவர் தான் அதிபதி என்பதை நான் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர்னு சொல்ல அது மகிமை மாறுது. அப்போ இந்த நாளில் அதை தான் சொன்னாங்க. இந்த குருத்தோல் அவங்க என்ன சொன்னாங்க? உலகத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானம் சொல்வது மட்டுமல்ல, என்ன சொன்னாங்க? இவர் தான் கர்த்தர், இவர் தான் ஆண்டவர், இவர் தான் மேசியான்னு சொல்றதுக்கு என்ன சொன்னாங்க? தாவீது குமாரனுக்கு ஓசன்னா
தாவீது குமாரனுக்கு ஓசன்னா உன்னதத்திலே, ஓசன்னா உன்னதத்தில், ஓசன்னா பிதாவுக்கு மகிமை. அப்போ அந்த மாதிரி துதி நம்ம வாயில எப்போது வந்து கொண்டே இருக்கும். எப்போது வரணும் இல்லை, எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். அப்படி எப்போது வந்து கொண்டு இருக்கும் என்றால் நாமும் இந்த வெற்றியை கொண்டாடுகிறோம். அந்த வெற்றியை கொண்டாடும் போது அது பிதாவுக்கு மகிமையாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த 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 இன்னைக்கு நாம் பவனி வந்த நோக்கம் என்னவென்றால் பிதாவுக்கு மகிமை உண்டாகணும். எல்லாம் 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 ஒரு பாட்டு போடுவாங்க, ஒரு ஒரு சர்ச்சில் ஒரு பாட்டு போடுவாங்க, பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமென். அவங்க இதுதான் சொல்றாங்க. அவங்க இது புரியாம சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நமக்கு தெளிவாக சொல்லு, நமக்கு இங்கே தெளிவாக சொல்லு. இப்படி இல்லாமல் சொல்லிட்டு நம்ம அப்படியா சொன்னேன். நானும் அதுக்கு அந்த அப்படி பாட்டு பாடினேன். நான் கொயர்ல இருந்து பாட்டு பாடினேன். நான் தெரியாமல் சொன்னேன். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகிக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்டு ஞானஸ்தானத்துக்கு வந்தபோது அப்போ தான் இது நடந்தது. ஆகவே இந்த நாளில் நீங்கள் நானும் தொடர்ந்து துதியை சொல்வதற்கு அர்ப்பணிப்பது தான் இந்த வெற்றியின் ரகசியம். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ இந்த அர்ப்பணத்தோடு நாம் செல்வோம். மாலையில் ஊர்வலத்தில் கலந்து கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பெரிய வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே அன்றைக்கு 4 குடும்பம் பேசுகிறாங்க. 4 குடும்பம் பேசுகிறாங்க. முதல் 2 வார்த்தையை ஒரு குடும்பம் கணவன் மணி நின்று பேசுவாங்க. கணவனே பேசினாலும் சரி, மனைவியே பேசினாலும் சரி. ரெண்டாவது வார்த்தை, 3வது வார்த்தை ஒரு குடும்பம், ஒரு கணவன் மணி சேர்ந்து பேசுவாங்க. அது கணவனே பேசினாலும் சரி, மனைவியை பேசினாலும் சரி, 2 குடும்பம் சேர்ந்து பேசுவாங்க. 2 பேர் சேர்ந்து பேசினாலும் சரி. 3வது, அதாவது 5வது வார்த்தை, 6வது வார்த்தையை ஒரு குடும்பம் பேசுவாங்க. 7வது வார்த்தை ஒரே வார்த்தை இருக்குது, அது ஒரு கணவன் மணி சேர்ந்து பேசுவாங்க. அவள் யார் பேசுகிறாங்க நம்ம தெரியாது, கேட்போம். அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். முதல் குடும்பம் மைக்கேல் பிரதர் குடும்பம், 2வது ராஜேந்திரன் பிரதர் குடும்பம், 3வது குடும்பம் ஜான்சி குடும்பம், 4வது குடும்பம் கவி குடும்பம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இதை நம்ம ஆயத்தமாகவும் கர்த்தர் ஆசீர்வாதம் நம்ம ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம்.